வணக்கம். இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஆலூர் ஷானவாஸ் விசிகேனுடைய துணை பொதுச்செயலாளர் மற்றும் எம்எல்ஏவாக இருந்தவர். இவரை பத்தி ஒரு கான்ட்ரவர்சி தான் வந்து தொடர்ந்து மீடியாக்கள்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுல வந்து நம்ம தெளிவா என்ன சொல்ல விரும்புறோம்னா, அவர் வந்து கட்சிக்காக உழைத்தவர். அவனுடைய அந்த உழைப்பை வைத்து தான் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு வழங்கினாங்கிறத பாக்குறோம். அந்த எம்எல்ஏ சீட்டு அந்த பதவி காலத்துல அவர் வந்து அந்த வேலையை 100% நல்லா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கான்ட்ரவர்சி, இப்ப சமீபத்திய கான்ட்ரவர்சிக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, ரெண்டு விதமான ஒரு போக்கு இருக்கு இந்த கான்ட்ரவர்சியில. ஒண்ணு வந்து அவர் வந்து திமுகவுடைய ஒரு கட்சி உறுப்பினர் மாதிரி விசிகாவில் இருந்துகிட்டு திமுகவுடைய கட்சி உறுப்பினர் மாதிரி திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு, அவர் ஒரு ஊபியாவே மாறிட்டாரு அப்படிங்கிறத ஒரு கருத்து நிலவுது அப்படிங்கிறத. இந்த கருத்து வந்து ஒரு பகுதி வந்து திமுக காரங்கள்ட்டையும் நிலவுது, விசிகாவல்ட்டையும் ஒரு பகுதியினர் இந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை வச்சுட்டு ஆர்கியூ பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, அவர் உண்மையிலேயே வந்து விசிகாவினுடைய கருத்தில தான் பேசுறாரு, விசிகாவை தான் பேசுறாரு. என்ன அவர் பொது வெளியில வந்து பேசும்போது சில நேரங்கள்ல வந்து டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணி பேசும்போது அந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவுது ஒழிய, ஆனால் அடிப்படையில் அவர் விசிகாவுடைய தொண்டர் தான், தலைவருக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர். தலைவர் சொல்றதெல்லாம் செய்யறாரு, அந்த மீட்டிங் எல்லாம் ரெகுலரா வராரு. ஆகவே அவர் வந்து விசிகாக்காரர் தான். ஆனா விசிகா வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அந்த கருத்தியலை பரப்புறதுல அவர் மும்முரமா இருக்கிறாரு. அதனால வேண்டி இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு அவர் உட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதா வந்து இந்த ரெண்டாவது கருத்து. இப்ப இந்த இது ரெண்டினுடைய அடிப்படையில தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்லயுமே வந்து அவருக்கு ஃபார் அண்ட் எகென்ஸ்ட் கருத்துக்கள் வந்து பரிமாறப்படுகின்றன. இதுக்கு வந்து இந்த கருத்துக்கள் பரிமாறப்படுவதற்கு முன்பாக வந்து அவரு ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். அதாவது சமீபத்துல வந்து ஒரு 8 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் பேரை வந்து சொல்லும்போது அதுல வந்து ஆலூர் ஷானவாஸ் பேர் இல்லைங்கிறத பாக்குறோம். பன்னீர் பாபுவும் இல்ல, எஸ் பாலாஜியும் இல்லை. ஆனா ஏற்கனவே இருந்த சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே போன தடவையே கொடுத்து வெற்றி பெறாத வன்னி அரசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் இப்ப இந்த விவாதங்களுக்கு, இந்த விமர்சனங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த பேஸ்ல தான் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள், பொது விவாதங்கள் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப ஓகே, நீங்க இப்ப வந்து 3 பேருக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அதே மாதிரி ஆனா சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்ப திருமாவும் நிற்கிறாரு. அதுதான் வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஸோ சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கும்போது ஏன் வந்து ஆலூர் ஷானவாஸ் கொடுக்கல? ஏன்னா அவர் வந்து ஓவரா திமுகவோட போக ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவுக்காக இவங்களை விட, திமுக காரங்களோட அதி தீவிர திமுக உறுப்பினர் மாதிரி அவர் செயல்படுறாரு. அதே மாதிரி பிசிகாவுக்காக அவர் எந்த செயல்பாட்டிலையும் இறங்கல. நிறைய நேரங்கள்ல வந்து தலைவர் அவாய்ட் பண்ணாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேல வைக்கப்படுது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், திருமா நேரடியா அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை. அதே மாதிரி அபிஷியல் தளத்துல விசிகாவினுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல எதுலையுமே வந்து ஆலூர் ஷானவாஸை பத்தி எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படல. அப்படி இருக்கும்போது அது அபிஷியலாக எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாத போது, தலைவர் அதை பற்றி எதுவும் பேசாத போது, நம்ம வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை பற்றி, அதாவது ஆலூர் ஷானவாஸை பத்தி கண்ட மாதிரி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்கது. இது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல்பாடாதான் நம்ம பார்க்கணும். இதுல குறிப்பா நம்ம வந்து சொல்லிக்கொள்ள விரும்புற விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல போய் உட்கார்ந்துட்டு பேசுறாங்க. அதுல குறிப்பா சங்கத்தமிழன்கிறவரு ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஆலூர் ஷானவாஸ் அவருடைய மதத்தை பத்தி பேசுறாரு, அவர் சுயநலவாதிங்கிற மாதிரியும், அவர் கட்சிக்கு ஒன்றும் செய்யல மாதிரியும். இந்த மாதிரி பேசுறதுக்கு சங்கத்தமிழனுக்கு யார் வந்து உத்தரவு கொடுத்தா? இல்ல அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவர் ஒரு சிறு பதவியில அவர் கட்சியில இருக்காருங்கிறதுக்காக அவர் இஷ்டத்துக்கு பேச முடியுமா? இப்ப இவர் பேசுறது வந்து எந்த அளவு இருக்குன்னா, இந்த திமுகவிலேயே வந்து பிசிக வெறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் எல்லா கட்சி வெறுப்பாளர்களும் இருப்பாங்க. அதுல திமுகவில் இருக்கிற விசிக வெறுப்பாளர்களுக்கு தீனி போடுற மாதிரி இவருடைய பேச்சுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இவர் பேசுறது வந்து இவர் ஒரு ஜாதியவாதிய மாதிரியே பேசுறாரு. அதே மாதிரி இவருக்கு சங்கத்தமிழனுக்கு அரசியல்ல தெரியாத விஷயமே இல்லாத மாதிரியும், அவர் வந்து ஆலூர் ஷானவாஸை வந்து ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரியும், ஆலூர் ஷானவாஸ் பண்றதெல்லாம் வந்து அக்கிரும்பு, சுயநலம், நிறைய அவர் சொத்து சேர்த்துட்டாரு, அவர் முஸ்லீம், அதனால அவர் வந்து தலித் ஆதரவு எல்லாம் கிடையாது, அவர் வந்து தலித்துகளுக்கு ஆதரவா பேசினது ரொம்ப ரொம்ப கம்மி, அதை வந்து அருந்ததியருக்கு அவர் பேசினதை வச்சு பறையருக்கு அவர் எப்படி எதிராக இருக்காருங்கிற மாதிரியான
ஒரு கட்டமைப்புகள், அதாவது அந்த மாதிரியான ஒரு நேரட்டிவ்ஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணப்படுது அப்படிங்கிற பார்க்கலாம். அந்த சங்கத்தமிழ்னாலையும் இன்னும் சில பேர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல போயிட்டு யூடியூப் சேனல்ல அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இது மிகவும் தவறு. ஏன் இப்ப இதை நம்ம தவறுங்கிறோம்னா, இப்ப ஆளும் ஷாவானாஸுக்கும் பாலாஜிக்கும் பனையூர் பாபுக்கும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு தலைவர் திருமாவே வந்து அவர் விளக்கம் கொடுத்தார். அவர் பெரிய விளக்கம் கொடுத்த பிறகு அவர் வந்து அதுல யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆளும் ஷாவானாஸ் பேர்லதான் காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. சில சில தொகுதிகள் வந்து நிர்பந்திக்கப்பட்டுச்சு திமுகவில், அதை ஏத்துக்கிட்டோம். அந்த தொகுதிக்கு யார் ஏற்றவங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட ஆரம்பிச்சோம். அதனால வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஆளு ஷாபானாஸ் மேல நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, அவர் மேல வெறுப்பும் கிடையாது. அவர் நல்லா தான் செயல்பட்டார் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ட்வீட் மூலமாகவும் இன்னொரு இந்த டிபேட்டுங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஆளு ஷானவாஸ் கொடுத்த பேட்டி மூலமாகவும் மிக மிக தெளிவாக அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அந்த விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நிலையில தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த அவருடைய ஃபுல் பேட்டியும் முழு பேட்டியும் நம்ம பார்த்தோம். அதன் மூலமாக அவர் சொல்றது வந்து உண்மைதான். அதாவது அவர் பேசிய விஷயங்கள் ஒரு திமுக விசிக ஒரு கூட்டணி கட்சிகள்ங்கிற முறையில அந்த திமுகவுக்கு எதிரான கருத்தியல் வரும்போது பொதுத்தளத்திலையும் வீடியோக்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையுமே வந்து விவாதங்கள்ல கூட்டணி கட்சிங்கிற முறையில தான் வந்து திமுகவை டிஃபெண்ட் பண்ணதாகவும், அது எந்த வகையிலையும் வந்து விசிகாவினுடைய கருத்தியலுக்கு எதிராகவோ விசிகாவினுடைய கொள்கைக்கு எதிராகவோ விசிகாவினுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிராகவோ நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத மிக அருமையாக தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ அந்த அந்த விளக்கத்தை நம்ம ஒத்துதான் ஆகணும். அவர் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, முஸ்லிம் முன்னேற்ற கழகம், விசிக, திமுக, எல்லா காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் அவர் பேசியிருக்காரு. அதனால அவர் பேசினது வந்து அந்த அவரே விளக்கம் சொல்றாரு, தான் பேசியது வந்து அது வந்து தான் ஒரு திமுகவினுடைய உடன்பிறப்பு போல ஒரு கருத்தியல ஒரு பிம்பத்தை ஒரு பொதுவெளி பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒழிய அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் எந்த கட்டத்திலும் விசிகாவுக்கு எதிராக செயல்படவில்லை, தலைவருக்கு எதிராக செயல்படவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்புன்னா, நல்லா 5 வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்கோம் நாகப்பட்டினத்துல. ஆக தலைவர் நமக்கு இன்னொன்னு கொடுப்பாரு, இன்னொன்னு கொடுத்தா இன்னும் நிறைய வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தனி மனித எதிர்பார்ப்பு, எல்லாருக்கும் இயல்பான ஒரு எளிய மனிதனுக்கான ஒரு எதிர்பார்ப்பு என்னகிட்ட இருந்துச்சு. அது என்னுடைய உரிமை அல்லது எனக்கான அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையா நான் தெரிவிச்சேன். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது தலைவருடைய உரிமை அல்லது அது அவருடைய பிரிராகட்டியில வர்றதால அந்த முடிவுக்கு எதிராக நான் செயல்பட முடியாது. அவர் வந்து நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சேன், ஆனாலும் கட்சிக்கு எது நல்லது என்பதை தலைவர் வந்து முடிவெடுத்து சொல்லிட்டாரு. அந்த முடிவை ஏற்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் அதை ஏற்றுக்கிறேன். அதுல வந்து நான் எந்த வந்து விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கிறேன். அது தலைவருடைய முடிவு, அதை நான் ஏற்றுதான் ஆகணும். ஸோ என்னுடைய பணி வந்து கட்சியில தொடரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் வந்து வெளிப்படுத்தின பிறகும் சங்கத்தமிழன் எல்லா டிவி சேனலுக்கும் போய் இன்னும் சில பேர் விசிகாவில் இருக்கிறவங்க போயிட்டு வந்து அவரை வந்து கேவலப்படுத்துறாங்க, அவருடைய மதத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க, அவருடைய அப்ஜெக்டிவை வந்து அதுக்கு ஒரு பயசு கற்பிக்கிறாங்க. இது வந்து கூட்டணி தர்மத்துக்கு விரோதமானது. எலெக்ஷன் நெருங்குற டைம்ல இந்த மாதிரியான ஆன்டி ஆளு ஷானவாஸ் கருத்தியல்கள் வந்து ஊடக தளங்கள்ல பரப்பப்படும் போது அது மிகப்பெரிய எலெக்ஷன்ல அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத இந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற சில பேர் ஓவர் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி திமுகவில் இருக்கவங்களும் வந்து இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி தலித் விரோத கருத்துக்களை வந்து அவங்க பார்ப்பதுமே வந்து நமக்கு கண்கூடா தெரியுது. ஆக திமுகவில் இருந்தாலும் சரி விசிகாவில் இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் ஒர்க்க பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மேல சேரு வீசிக்கிற இந்த விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து கட்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தேர்தல் ரிசல்ட்லுமே இது பாதிக்கும் அப்படிங்கிறத திமுக விசிக தொண்டர்கள் தலைவர்கள் வந்து உணர்ந்து இதுக்கு பாதிப்பு வர மாதிரி எலெக்ஷன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றோம், அது சேர்வாறு இறக்கிறதுமான இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் விடை கொடுங்கள், அதை ஹோல்ட் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிற கருத்தாகவும் மற்றொரு அமர்வுல வேற உடைத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து நன்றி. தொடர்ந்து ஆதரவீங்க, கமெண்ட்டுகளை போடுங்க, அப்பதான் என்னால நல்ல காணொலிகளை போட முடியும். நன்றி, வணக்கம்.